ஹலோ டியர்ஸ், வெல்கம். நம்ம அலெக்ஸோட சேர்ந்து லேர்ன் பண்ணுற ப்ரோக்ராமிங்கோட சாப்டர் 5 இது. இந்த வீடியோ சீரிஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றின பேக்ரவுண்ட் இல்லை, கம்ப்யூட்டரில் அவ்வளோவா ஒர்க் பண்ணதில்லைனா கூட சரி, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், கோடிங்லாம் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ சீரிஸ் மூலமாக ப்ரோக்ராமிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கான்செப்டை ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டோரி மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ சீரிஸ் பார்க்குறீங்கன்னா இதோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் இந்த வீடியோவோட ப்ரீவியஸ் சாப்டர்ஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் கம்ப்யூட்டருக்கு எப்படி நம்மளை மாதிரி பிரெயின் இருக்குது, அதால் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுது, தென் வேரியபிள் டிக்ளரேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அந்த சாப்டரோட எண்டில் திலோ என்ன சொல்லியிருந்தானா, வேரியபிளை டிஃபைன் பண்ணுறதுக்கு சில ஃபார்மட்ஸ் ஃபாலோ பண்ணணும். அப்படிலாம் கரெக்டான சின்டெக்ஸில் இருந்தால் மட்டும்தான் கம்ப்யூட்டர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். வேரியபிள் டிக்ளரேஷனோட டீட்டெயில்டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டேட்டா டைப்ஸ்லாம் என்ன, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது திலோ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து உங்கள் நேம் என்னன்னு கேட்குறா. உங்களுக்கு தான் தெரியுமேங்கிற ரியாக்ஷனோட அலெக்ஸும் ரகுவும் அவங்களோட ஃபுல் நேமை சொல்கிறாங்க. சரி, உங்களோட ஏஜ் என்னன்னு இமீடியட்டாக நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கா. அதுக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஏஜை சொல்கிறாங்க. ஏன் நம்மளோட நேம்ஸ்லாம் நம்பர் ஃபார்மேட்டில் வைக்கிறதில்ல, எதுக்கு வேர்ட்ஸில் இருக்குது? சரி, உன்னோட ஸ்கூலில் உங்களுக்கு என்ன ரோல் நம்பர் அசைன் பண்ணியிருக்காங்கன்னு திலோ அடுத்த கொஸ்டினை கேட்கா. அதுக்கும் அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. சரி, ஸ்கூல் காலேஜஸில் மட்டும் ஏன் ரோல் நம்பர் மெயின்டைன் பண்ணுறாங்க, உங்களோட நேமை மட்டும் வச்சுருக்கலாம் இல்லையா? அதுக்கு ரகு, ஸ்கூலில் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், சில பேருக்கு நேம் கூட சேமாக ஒரே மாதிரி இருக்குது. ஏன் எங்கள் செக்ஷன்லேயே கார்த்திக்னு 3 பேர் இருக்காங்க, நேமை வச்சு ரெஃபர் பண்ணால் ப்ராப்ளம் வரலன்னு சொல்கிறான். தென் அலெக்ஸ் என்ன சொல்கிறான்னா, எங்கள் ஸ்கூலில் அட்டண்டன்ஸ்க்கு நோட் புக் மாதிரி தான் வச்சுருக்காங்க, கம்ப்யூட்டரில் அப்லோட் ஆகியிருக்கிறதும் டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சில டைம் அதில் ஓல்டு ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னா நேம் வச்சு ஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆர்டராக இருக்கிற ரோல் நம்பர் வச்சு ஈஸியாக வேணுங்கிற நேமை ஃபைன் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 1 to 60 மாதிரி ஆர்டராக ரோல் நம்பரை எங்கள் எல்லாருக்கும் அசைன் பண்ணிவிட்டு அந்த அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் நேம் எழுதி வச்சுப்பாங்க. இந்த ரிஜிஸ்டரில் இருக்கிற ஒவ்வொரு பேஜ்லையும் 10 rows இருக்கும். அதில் 10 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் அண்ட் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். எங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லாரோட நேமையும் 6 pagesல கவர் பண்ணிடலாம். இப்போ என்னோட நேம் ஏல ஸ்டார்ட் ஆகிறதால ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்துடும். இப்போ ரகு இல்லை கார்த்திகோட நேமை செக் பண்ணணும்னா லைன் பை லைனாக எல்லா பேஜஸ்லையும் செக் பண்ணணும். அதுக்கு பதிலாக அவனோட ரோல் நம்பர் தெரிஞ்சால் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இப்போ ரகுவோட ரோல் நம்பர் 43. இதை சொன்னால் டேரெக்டாக 3 பேஜை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது பேஜில் இருக்கிற ரோஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரிஜிஸ்டரில் ஒரு பேஜுக்கு 10 rows தான் இருக்க போகுது. ஸோ இவனோட நம்பர் 43. 4th பேஜில் 40 to 50 ரோல் நம்பர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் இருக்கும். அதில் ஃபைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இதை திலோ கேட்டதும், எஸ் எக்ஸாக்ட்லி இந்த மாதிரியான விஷயம் தான் டேட்டா மேனேஜ்மெண்ட். டேட்டா டைப்ஸ்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது மூலமாக கம்ப்யூட்டரை ப்ரோக்ராம் பண்ண வைக்க முடியும். லாஸ்ட்டாக நாம் பார்த்த எக்ஸாம்பிளில் கூட ஒருத்தவங்களோட டேட்டா பர்த்தை கரெக்டாக இன்புட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஏஜ் கால்குலேட் பண்ண முடியும். டேட்டா பர்த் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்களோட நேமை பாஸ் பண்ணால் எப்படி ஏஜ் ஃபைன் பண்ண முடியும்? இந்த மாதிரியான வேலிடேஷன்ஸ் அண்ட் மெமரி அலோகேஷனுக்காக தான் கம்ப்யூட்டரில் டேட்டா டைப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டேட்டாவோட கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அதில் சில டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலான்னு திலோ கன்டினியூ பண்ணுறா. டேட்டா டைப் கீழே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிபெண்ட் பண்ணி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதோட மேஜர் டைப்ஸை நாம் இப்போ கவர் பண்ண போகிறோம். டேட்டா டைப்போட பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்பர்ஸ். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட். ஏஜ் அண்ட் ரோல் நம்பர் மாதிரியான நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது இது. இதில் இன்டீஜர்னு சொல்கிறது ஆல்வேஸ் ரவுண்டட் வேல்யூஸாக தான் இருக்கும். டெசிமல் பாயிண்ட்ஸோட இருக்கிற டைப் தான் ஃப்ளோட். இதில் ஹைலைட் ஆகிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட்டுக்குள்ளது. ரேம் அண்ட் ஹார்ட் டிஸ்க் மாதிரியான ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் ஆகுது. அதோட மெமரி நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போதும் இந்த ஸ்பேஸில் தான் ஆக்குபை ஆகும். ஒவ்வொரு டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி அது எடுத்துக்க போகிற சைஸ் வேரி ஆகும். இப்போ பார்த்தா நம்பர் டேட்டா டைப் இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட்டை கம்பேர் பண்ணால் இன்டீஜர் ஆக்குபை பண்ண போகிற ஸ்பேஸ் ஃப்ளோட் டேட்டா டைப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியானது. கரெக்டான டேட்டா டைப் சூஸ் பண்ணுறது மூலமாக கம்ப்யூட்டரில் மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டேட்டா டைப் ரொம்ப ஃபெமிலியர் அண்ட் நிறைய பிளேசஸில் யூஸ் பண்ண போகிறது. அதுதான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். நேம், சிட்டி மாதிரியான லெட்டர் காம்பினேஷன்ஸ். உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஸ்ட்ரிங்குக்கானது. சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரை ஸ்ட்ரிங்குன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் நெக்ஸ்ட்டு மேஜராக இருக்கிற டேட்டா டைப் தான் பூலியன். இதுதான் கம்ப்யூட்டருக்கு டேரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது. 1 or 0 இல்லைனா எஸ் ஆர் நோன்னு சொல்கிறது. 0ன்னு மென்ஷன் பண்ணால் ஃபால்ஸ்ன்னு கன்சிடர் ஆகும். 1ன்னு சொல்லும்போது ட்ரூன்னு கன்சிடர் பண்ணும். நிறைய பிளேசஸில் நம்ம பண்ண போகிற கண்டிஷன்ஸை இந்த மாதிரியான டேட்டா டைப் வச்சு தான் வேலிடேட் பண்ணுவோம். இதை கேட்டதும் அலெக்ஸ் சொல்கிறான், லாஸ்ட் செஷனில் நீங்கள் எனக்கு கொடுத்த டாஸ்க் மாதிரியா, ரூமில் யாரும் இல்லைனா லைட் ஆஃப் பண்ணு இல்லைனா பண்ணாதன்னு சொன்னீங்களேன்னு கேட்கான். ஆமாம், ரூமில் யாரும் இல்லையான்னு கேட்குற கொஸ்டினுக்கு எஸ் ஆர் நோ தான் ஆன்சர். அதை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டரை டாஸ்க் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் அண்ட் வேலிடேஷன்ஸ்க்கு இந்த பூலியன் டேட்டா டைப் யூஸ் ஆகும்.
இதுக்கு அடுத்த டேட்டா டைப்னு பார்த்தீங்கன்னா டேட், டைம் ஸ்டாம்ப், இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் நம்ம நெக்ஸ்ட் கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை கேட்டு அலெக்ஸ் அண்ட் ரகு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திலோ கன்னியூ பண்ண போகிற நெக்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம சாப்டர் 6ல் பார்க்கலாம். உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் நீங்கள் நியூவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டாபிக்ஸும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வர வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.